வெளிச்சத்தில் தனியாக இருப்பதை காட்டிலும் இருளில் தோழியோடு நடப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஹெலன் கெல்லர். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். இன்றைக்கி என்ன ஹெலன் கெல்லரை பற்றி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே, ஜூன் 27. இந்த சிறப்பான நாளில் ஹெலன் கெல்லரையும் அவங்க டீச்சர் ஆனியையும் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? புகழ்பெற்ற அமெரிக்க கல்வியாளரும் எழுத்தாளருமான ஹெலன் கெல்லர் பெரும் சாதனைகளை அடைய ஆணிவேராக இருந்தவர் ஆனி சுல்லிவன். செவி மற்றும் பார்வை சவால் திறனாளரும் இயல்பாக பேச முடியாதவருமான ஹெலன் வரலாற்றின் புகழ் ஏணியில் ஏற வேண்டுமானால் எத்தனை தடங்கல்களை சந்தித்திருக்க வேண்டும். அவரை உருவாக்க அவரது ஆசிரியராக திகழ்ந்த ஆனி சுல்லிவன் எத்தனை கடின இடர்பாடுகளை சந்தித்திருக்க வேண்டும். இவைதான் இவர்களை வரலாற்றில் நட்சத்திரங்களாக ஜொலிக்க செய்கின்றன. ஹெலன் கெல்லர் 19 மாத குழந்தையா இருந்தப்போ உடல்நலக்குறைவு காரணமாக செவி மற்றும் பார்வை சவால் திறனாளியா ஆகிறார். இதனால பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமலும் ஒழுங்கீனமாகவும் உள்ள குழந்தையா ஹெலன் வளர்றார். அதனால் அவரை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். இப்படியே 5 ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு. 6 வயதாக இருக்கும்போது ஹெலனை அமெரிக்க விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பரிசோதிக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு ஒரு டீச்சரோட உதவி தேவை அப்படின்னு உறுதியாகுது. இந்த நேரத்தில் தான் ஆனி சுல்லிவன் ஹெலன் கெல்லர் வாழ்க்கையில் நுழைகிறாங்க. அப்போ தொடங்கின அவர்களுடைய ஆசிரியர் மாணவர் உறவு நட்பாகி ஆனியினுடைய இறுதி காலம் வரை தொடருது. இதன் காரணமாக தான் வரலாற்றில் இருவருக்கும் மகத்தான இடம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, செவி பார்வை சவால் திறனாளியாகவும் சரியாக பேசவோ உச்சரிக்கவோ இயலாத ஒரு குழந்தைய பெருங்கருணை, விடாமுயற்சி, மன உறுதி, படைப்பாற்றல் ஆகியவற்றின் மூலமாக அமெரிக்க இலக்கிய உலகத்தில் கல்வி புலத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்குகிறார் ஆனி சுல்லிவன். இது வரலாற்றில் மகத்தான மைல்கல்லாக திகழுது. ஹெலன் கெல்லரை ஒரே மாதத்தில் எழுத்துக்களை படிக்கவும் பொருட்களோட பெயர்களை சொல்லவும் வச்சிடுறாங்க ஆனி. அதன் பிறகு ஹெலன் கெல்லர்கிட்ட ஒரு சீரான வளர்ச்சி நடைபெறுது. ஆனியோடைய முயற்சியாலையும் ஹெலன் கெல்லரினுடைய இடைவிடாத பயிற்சியாலையும் இருவருக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கிது. ஆனிக்கு 8 வயசாக இருக்கும்போது தாயார் இறந்து போயிடுறாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் தன்னுடைய 3 குழந்தைகளையும் விட்டுட்டு அவங்க தந்தை போயிடுறாரு. ஆனிக்கு தொடக்க காலத்தில் ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக பகுதியாக பார்வைத்திறன் சவால் ஏற்படுது. இதையடுத்து அவர் 1880ஆம் ஆண்டு பார்வை சவால் திறனாளிகளுக்கான பெர்கின்ஸ் பள்ளிக்கு போகிறார். வகுப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்த ஆனி 1886ஆம் ஆண்டு தன்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்கிறார். ஹெலனோட பள்ளி பருவம் தொடங்கி கல்லூரி பருவம் வரைக்கும் நாள்தோறும் ஆனி பல மணி நேரங்கள் செலவழித்து அவங்களோட உரையாடி ஹெலன் கெல்லரை ஒரு முழுமையான மனுஷியா, பட்டதாரியா, சிந்தனையாளராக செதுக்கிடுறாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜான் ஏ மேசிங்கிறவரை 1905ஆம் ஆண்டு ஆனி சுல்லிவன் மணந்துக்கிறாங்க. 8 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த பிறகு அவங்க 1913ஆம் ஆண்டு பிரிஞ்சிடுறாங்க. ஆனாலும் அவர் ஹெலன் கெல்லருடைய துணையாக இருந்து அவருடைய எழுத்து, செயல்பாடுகள், உரைகள், கருத்தரங்குகள் போன்ற பலவற்றிற்கும் உறுதுணையாக விளங்கியவர் ஆனி சுல்லிவன். தேசிய அளவிலையும் சர்வதேச அளவிலையும் ஹெலன் கெல்லர் புகழ்பெற்று பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் ஆனியினுடைய நட்பும் உறவும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹெலன் கெல்லருடைய ஆசிரியர் அப்படின்னு ஆனியும், ஆனியினுடைய மாணவர் அப்படின்னு ஹெலன் கெல்லரும் 2 பேரும் பிரபலமாகிறாங்க. 2 பேரும் இணைஞ்சு செவி மற்றும் பார்வை சவால் மாற்றுத்திறனாளர் மாணவர்களுக்காக உதவுவதற்காகவே பல்வேறு அறக்கட்டளைகளை நிறுவுறாங்க. ஹெலன் கெல்லர் தன்னுடைய ஆசிரியர் ஆனியினுடைய உதவியால் 12 நூல்களை எழுதியிருக்காங்க. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பதில் உள்ள சவால்களை களையிறது குறித்து இருவரும் ஆற்றிய பணிகள் மகத்தானவை. ஹெலன் கெல்லருடைய அனைத்து செயல்பாடுகளிலேயும் ஆனி பங்காற்றினாங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1936 ஆனி மறைகிறாங்க. அதன் பிறகு அவர் கற்றுத்தந்த கல்வியால் ஆக்கண் திறக்கப்பட்ட ஹெலன் கெல்லர்
மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பல்வேறு கல்வி கோட்பாடுகளை உருவாக்கினாங்க. தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், ஆப்டிமிசம், த வேர்ல்ட் ஐ லிவ் இன், மை ரிலீஜியன், ஹெலன் கெல்லர்ஸ் ஜேர்னல், த ஓப்பன் டோர் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை ஹெலன் எழுதினாங்க. அமெரிக்காவில் இருக்கிற கனெக்டிகட் மாகாணத்தில் 1968ஆம் ஆண்டு தன்னுடைய 87வது வயதில் ஹெலன் கெல்லர் மறைந்தார். நட்புங்கிறது சமூகத்தில் மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கெல்லரும் ஆனியும் மிக சிறந்த வரலாற்று உதாரணங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.